ஹாய் வணக்கம், நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. பொதுவாக அலர்ஜிக் ரைனைட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு பார்த்தோன்னா அடிக்கடி ஒரு தும்மல் வருது, காலையில் எந்திரிச்சோடனே தண்ணியை டச் பண்ணோன்னே அடுக்கு தும்மல் வருது, மூச்சு விடுறதுல சிரமமாக இருக்கிறது, கண்ணில் மூக்கில் இருந்து நீர் வடிகிறது, கண் அரிக்கிறது, தலைவலி அடிக்கடி வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லா வயசு ஆட்களுக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எல்லா வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர பாதிக்கக்கூடிய இந்த பிரச்சனை தான் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இப்போது பக்கத்தில் யாராவது ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்க ஸ்மோக் பண்ணுற அந்த புகை வந்துட்டு நம்ம நுரையில் போயிட்டு இன்ஃப்ளமேஷன் ஆகிறதும், ரொம்ப பொல்யூஷனான இடத்துல போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அலர்ஜிக் டெண்டன்சி வரதும், நம்ம வீடுகளில் இருக்கும்போது ஏசியில் வந்துட்டு அழுக்கு நிறைய அடைச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதனால நமக்கு தும்மல் வரும். சிலருக்கு பார்த்தோன்னா வெளியே நல்லா இருப்பாங்க, ரூமுக்குள்ளே போன உடனே தும்மல் அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். அது வீட்டில் ரூமில் இருக்கக்கூடிய தூசினாலேயோ ஏசியில் இருக்கக்கூடிய தூசினாலேயோ, சிலருக்கு பார்த்தோன்னா அந்த ரொம்ப ஈரப்பதமான ஒரு கிளைமேட் நமக்கு வந்த உடனே அதிகமாக இருக்கும், இந்த அலர்ஜிக் டெண்டன்சி அதிகமாக இருக்கும். சிலருக்கு பார்த்தோன்னா ஏதாவது பக்கத்தில் ஒரு பெர்ஃப்யூம்ஸ் யாராவது யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது நமக்கு அலர்ஜினால் அதனால நமக்கு அடுக்கு தும்மல் இருந்துக்கிட்டு இருக்கும். சிலருக்கு அதனால் தலைவலி இருந்துக்கிட்டு இருக்கும். சிலருக்கு பார்த்தோன்னா ஜெனட்டிக்காக இருக்கும். சிலருக்கு பார்த்தோன்னா நம்ம வாய் வழியாவோ மூக்கு வழியாவோ சுவாசிக்கும் போது ஒரு சின்ன தூசி உள்ளே போயிருக்கும். அந்த தூசியில் பார்த்தோன்னா பாக்டீரியாவோ வைரஸோ இருந்திருக்கும். அது உள்ளே போயிட்டு நமக்கு இன்ஃபெக்ஷனை உருவாக்கி இன்ஃப்ளமேஷன் அந்த இடத்துல உருவாக்கி நமக்கு ஒரு அலர்ஜிக் டெண்டன்சி மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். இது பார்த்தோன்னா நமக்கு உடனே சரியாகுமா அப்படின்னு கேட்டால் உடனே சரியாகாது. இந்த மாதிரி அலர்ஜிக் குறிப்பிட்ட பொருளுக்கு டெண்டன்சி இருக்கவங்களுக்கு ரிப்பீட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப க்ரானிக்காக இருக்கும், வருஷ கணக்காக இருக்கும், சரியாகாது. ஒரு டேப்லெட் போடுவாங்க, ஒரு 2 நாள் ஓகேவாக இருக்கும், திரும்ப அந்த பிரச்சனை ஒரு வாரம் சரியாக இருக்க மாதிரி இருக்கும், திரும்ப அந்த பிரச்சனை வரும். ஸோ இதை நம்ம வீட்டில் இருந்து எப்படி சரி பண்ணலாம்? சிம்பிளான ஹோம் ரெமடிஸ் நான் சொல்கிறேன். இப்போது நம்ம டெய்லி ஸ்டீம் எடுத்துக்கலாம். அலர்ஜிக் டெண்டன்சி வந்தோடனே நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். அதாவது ஆவி பிடிக்கிறது. இப்போ கொஞ்சம் துளசி இலை, கற்பூரவள்ளி இலை அதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் 1-2 ஆடதோட இலை போட்டு நல்லா நம்ம ஸ்டீம் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிலீஃப் இருக்கும். நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனாக இருக்கட்டும், நல்ல ஹீல் பண்ணக்கூடிய டெண்டன்சி வந்துட்டு இந்த துளசி, ஆடாதோட இலை, கற்பூரவள்ளியில் அருமையான மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே டைமில் பாலில் மஞ்சள் போட்டு எடுத்தோம் அப்படின்னா மஞ்சள் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆன்டிபயோட்டிக் மட்டும் கிடையாது. இப்போது ஒரு நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த பாலோட மஞ்சள் எடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகப்படுத்தும். சிலருக்கு அடிக்கடி இந்த டெண்டன்சி இருக்கவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு பால் எடுத்தோன்னாலே எனக்கு வந்துட்டு தொந்தரவு அதிகமாகுது, ரொம்ப கன்ஜஸ்டடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் பால் எடுக்கிறத தவிர்த்துட்டு நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பாலில் நல்ல மிளகு பவுடரும் அதோடு சேர்த்து மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹாட் வாட்டரில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் தேனும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப பெஸ்ட்டு. 3வது பார்த்தோன்னா நம்ம தூதுவளை சொல்லுவோம் இல்லையா, தூதுவளையில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாரும் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேனும் மிக்ஸ் பண்ணி டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டெண்டன்சி இருக்கவங்களுக்கு படிப்படியாக அழகாக சரியாகும். இந்த தூதுவளை சாரும் தேனும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது டெய்லி நைட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் தூதுவளை, துளசி இலை, கருவேப்பிலை இலை நல்லா கொதிக்க வச்சு லைட்டாக இறக்கி ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை இறக்கிட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் கல்லுப்பு அல்லது ராக் சால்ட் ஆட் பண்ணி டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 10 நாள் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரிலீஃப் தெரியும். அடுத்தது நம்ம புதினா வந்துட்டு நல்ல அதில் விட்டமின் சி இருக்குது, நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃப்ளமேஷன் மாதிரி பிரச்சனைகளை நல்லா சரி பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் புதினா எடுத்து நல்ல ஒரு கிளாஸ் தண்ணியில் கொதிக்க வச்சு கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு அரை எலுமிச்சை சாரும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஹனியும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நுரையீரல் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்குமே ரொம்ப அருமையான ஒரு மெடிசின்ஸ். அடிக்கடி இந்த ரொம்ப தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தேன் அடிக்கடி எடுத்துக்கலாம். ஸோ என்ன உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கணும், நல்லா தூங்கணும், அதே டைம் விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது நெல்லிக்காய், பப்பாளி, அன்னாசி பழம், ஆரஞ்சு, சாத்துக்குடி, எலுமிச்சம்பழம் இது எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் சி அதிகமாக இருக்கிற உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே
இம்யூனிட்டி ஈஸியாக ஏறிடும். நமக்கு நோய்களை வந்துட்டு எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்துட்டு நம்ம உடம்புல இயற்கையாகவே வர ஆரம்பிச்சிடும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஆரஞ்சு நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு சளி அதிகமாகுது, அடுக்கு தும்மல் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நீங்கள் ஜூஸாக எடுத்துகிட்டு நீங்கள் ஹாட் வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம், அது ரொம்ப நல்லது. சாத்துக்குடி ரொம்ப பெஸ்ட்டு. டெய்லி சாத்துக்குடி எடுத்துக்கோங்க, நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தும். நுரையீரல் சம்மந்தமான எந்த நோய் இருந்தாலும் சாத்துக்குடி வந்துட்டு ரொம்ப அருமையான பழம். ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதே டைமில் நம்ம வீட்டில் நம்ம ரூமில் வந்துட்டு ரொம்ப டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை ஒட்டடையெல்லாம் அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏசி அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கோங்க. வீட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் டஸ்ட் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அதை க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஹோம் ரெமடிஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதையும் தாண்டி எனக்கு நிறைய மெடிசன் ட்ரை பண்ணிவிட்டேன், ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணிவிட்டேன், எனக்கு குறையலை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் இதில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட தொந்தரவுகளுக்கு நீங்கள் ஆலோசனை பெறலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.